ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மால் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்மால் கிச்சனில் ஒரு சூப்பரான குருமா ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 3 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்துருக்கேன். ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் 2 நார்மல் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ ஒரு நார்மல் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயம் அதிகமாகவும் தக்காளி கம்மியாகவும் சேர்த்தா தான் இந்த குருமா குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க, தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. சேர்த்துருந்த மிளகாய் தூள்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தேவையான அளவு காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு கேரட் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, 1 காலிஃப்ளவர் சின்ன சைஸில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காய்கறிகள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. பச்சை பட்டாணி நான் ஊற வைக்காமல் தான் சேர்த்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய்கறிகள் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 2 சில்லு அளவுக்கு தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கசகசா, ஒரு 7-8 மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வதங்கிட்டு இருக்க காய்கறிகளில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்சர் ஜாரையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ தண்ணி சேர்த்துக்கோங்க பார்த்துட்டு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. காய்கறிகள் நல்லா வெந்துடும். இப்போ விசில் விட்டு எடுத்தாச்சு. காய்கறிகள்லாம் சூப்பராக வெந்துருச்சு. வெஜிடபிள் குருமா இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதம், இட்லி, தோசை, அப்புறம் சப்பாத்தி, இடியாப்பம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.